ஆதாரப்பூர்வமாக புகார் கொடுத்தும் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு 11 மணிக்கு அண்ணாமலை ஒரு இடத்துல பிரச்சாரம் பேசியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வேட்பாளர் பேசும்போது இங்கே வழக்கறிஞர்கள் அந்த புகாரை கொடுத்த போது அந்த புகார் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவங்க பெயரிடப்படாமல் ஒரு புகாரை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படியே போகுமானால் எங்களுக்கு என்ன ஐயம் வருகிறது என்றால், வேற ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறார்களா, தோல்வி பயத்துல வேறு இடையூறு செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதுதான் தெளிவான செய்தி. அதற்கு முதல் உதாரணம் தான் நேற்று நடந்த சம்பவம். கோவை மக்களை பொறுத்த வரைக்கும் அமைதி காத்து அமைதியை விரும்பும் மக்களுக்கு இந்த தேர்தல் எப்படி கொண்டு போக போகிறார்கள் என்ற ஐயப்பாடு வந்துவிட்டது. அதனால் தேர்தல் ஆணையம், காவல்துறை இரண்டுமே இது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுத்து நடுநிலையோடு இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறோம். கோவையில் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக அண்ணாமலை மீது தற்போது திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் புகார் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சி நேரலையில் பார்த்தோம்.